வணக்கம். உதயாகிரி. என்னோட தென்னை மரத்துல இவ்வளோ பெரிய குறும்பைகள் உதிருது. குட்டி குறும்பு உதிர்ந்தா கூட பரவாயில்ல, ஏதோ வந்துட்டு ஒரு 100 குறும்பையில வந்துட்டு 20% வந்து உதிர்ந்தாலும் பேலன்ஸ் இருக்கிற 80% வந்து நமக்கு ஈல்டு கொடுக்க அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனா இப்ப நீங்க பாக்குறது ஒரு பியூர் ஹைபிரிட் ட்ரீங்க, வீரிய ஒற்றகம். கிட்டத்தட்ட ஒரு 12 வருடம் நிறைவு செய்த மரம். இப்பதான் வந்து இது பீக்கா ஈல்டு கொடுக்கக்கூடிய சமயம். மாசம் நான் வந்து வாட்டர் சாலபிள் ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். 6 மாசத்துக்கு ஒருக்கா சாயில் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். ஒரு இளநீர் அறுவடை முடிந்தவுடன் நான் வந்துட்டு ரூட் ஃபீடிங், மைக்ரோநியூட்ரியன் டு பிளான்ட் growth ரெகுலேட்டர் ரூட் ஃபீடிங் பண்றேன். ஆனாலும் இளநீக்கும் தேங்காய்க்கு முந்தைய ஸ்டேஜில் இருக்கிற இந்த மாதிரி பெரிய குறும்பைகள் உதிருது, என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் வந்து எனக்கு டிஎம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நிறைய விவசாயிகள் ஃபோன் கால்ஸும் பண்றீங்க. இது வந்து இதுல பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 1/4 லிட்டர் தண்ணிக்கு பக்கம் இருக்கிற குறும்பை ஒரு மேல பாருங்க, நல்ல மரம் ஹெல்த்தியா இருக்கு. பட் இருந்தாலும் இவ்வளோ பெரிய குறும்பை உதிருது. அது யாருக்கு லாஸ்? உங்களுக்கு தானே லாஸ். எதனால இந்த குறும்பை உதிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லா நியூட்ரியன்ட்டுமே கொடுக்குறீங்க. பட் இருந்தாலும் ஒரு சில நுண்ணூட்டச்சத்துக்கள் வந்து மரத்துக்கு பத்தாம இருக்குங்க. மரம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், நல்லா சூப்பரா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த ஒரு சில நுண்ணூட்டச்சத்துனால தான் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்து உங்களுக்கு ஆகுதுங்க. எக்கனாமிக்கா வந்து இந்த குறும்பை உதிர்றப்ப லாஸ் தான் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறது முழுமையா நான் வீடியோவில் பதிவு பண்றேங்க. நன்றி.